அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் நீங்கள் வெறும் சிவனும் சிவன் வழிபாடும், அம்மனும் சித்தர் வழிபாடு, அம்மன் வழிபாடு. அம்மனும் சித்தர் அதோட விட்டிங்கன்னா அப்போ முருகர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டீங்களே அப்படின்னா முருகர் கூட தான் இருக்கிறாருன்னுவீங்க. எல்லாம் கரெக்டு. முருகர் வந்துட்டு சிவபெருமானோட பிரதிஷ்டை பண்ணவர் அவர், அவரால் உருவாக்கப்பட்டவர் அவர். அதனால் முருகர் சிவன் ரெண்டும் ஒன்று தான். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு பரிவார தெய்வங்கள். இவங்கள பண்ணாவே இவங்க கோச்சிக்கிற மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நேராக தாராளமாக செய்யலான்ட்டுருவாங்க. இவங்க தான் மூலவர். சிவனும் அம்மன் தான் மூலவர். இவங்க தான் அவதாரம், பல அவதாரம் எடுப்பாங்க. இவங்களுக்கு எங்கே வேணாலும் என்ன வேணாலும் இருக்கும் மற்றவன். அதனால தான் இவங்களையே சுற்றி சுற்றி வர சித்தருங்கிறது. இப்போ நீ மொத்தம் 27 சித்தர், இதில் சவுத்து பக்கம் வரைக்கும் 18, நார்த்தில் 9, மொத்தம் 27 சித்தர். நீங்கள் எந்த சித்தர்னு வச்சுக்கலாம், என்ன ஒன்று தான்.